பல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். Hola! Your train vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. பிரசாந்த் நீல் அஜித் ப்ராஜெக்ட் சைன் பண்ணிட்டாங்களா? என்ன நடக்க போகுது? இல்லை, பிரசாந்த் நீல் அஜித் ஒரு சிட்டிங் நடந்திருக்கு. விடாமுயற்சி கண்டிப்பாக தீபாவளிக்கு ரிலீஸ். குட் பை டக்லி கண்டிப்பாக பொங்கலுக்கு ரிலீஸ். ஸ்டோரி ஏதாவது ஷேர் பண்ணாங்களா சார்? இப்போ ஏதாவது அந்த மாதிரி அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள கான்ஃபிடென்ட் நடந்த விஷயங்கள், அது எதுவும் தெரியல. ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபியூச்சரில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ். அஃபிஷியலான சில சினிமா பேஜஸ்லாம் கூட கன்ஃபார்ம் அப்படின்லாம் போடுறாங்க. ஏன் இவ்வளோ தூரம் ஹைப்? இல்லை, ரெண்டு பேருமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் இப்போ கரண்ட்ல இருக்கு டேரக்டர். சினிமாவிலிருந்தே ஒதுங்கும் அஜித் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் என்ன சார் நடக்குது? ஏன் அந்த திடீர் ஓய்வு? ஷூட்டிங்கில் ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட். ஓகே, வலிமை நினைக்கிறேன். வலிமை. அதனால அதை ஒரு சர்ஜரி பண்ணணும்னு டாக்டர் கம்பல்சரி சொல்லிட்டாங்க போல. அதனால அந்த சர்ஜரி ஒன்று பண்ணுறாரு. இந்த பக்கம் கோட் எதனால இப்படி வச்சு செய்யறாங்க? என்ன காரணம்? சரி, மூணாவது பாட்டு தான் ஏதாவது ஒரு பெப் சாங்கு, கிளப் சாங்கு, அஜித் விஜய் வந்து பயங்கரமாக ஆடி இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கு ஏகப்பட்ட பில்டப் வந்துட்டே இருந்துச்சு. அந்த பாட்டுக்கு அது ஒரு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சாங் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சாங் பார்க்குறப்ப அது புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. யுவன் மியூசிக்கே போடலாம் சில கமெண்ட் பண்ணுறாங்க. யுவன் மியூசிக் போடலனா கூட வெங்கட் பிரபு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, தயாரிப்பாளர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, விஜய் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருக்கலாமே. படத்தோட சாங் ரியாக்ஷன்ஸ், மாநாடு, அரசியலோட பயணம் இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது வினோத்துக்கு தான் இது ப்ரெஷரை ஏற்படுத்தும். கண்டிப்பாக இருக்குமே, கூடுதல் ரெஸ்பான்சிபிள். இந்த படம் பெருசாக இல்லை அப்படிங்கும் போது எல்லாமே டைரக்ஷன் அந்த பக்கம் தான் திரும்பும். விஜய் ஃபேன்ஸ்ல அந்த பக்கம் நீயா கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடியா. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சி வேலைக்கு தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சுபேர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி சார், இதை பத்தி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இந்த 2-3 நாட்களாக இந்த வலைதளங்களில் வந்து அதுதான் அதிகமாயிட்டே இருக்கு. பிரசாந்த் நீல் அஜித் ப்ராஜெக்ட் சைன் பண்ணிட்டாங்களா? என்ன நடக்க போகுது? ஏன் மறுபடியும் அந்த விஷயங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு? இல்லை, பிரசாந்த் நீல் அஜித் ஒரு சிட்டிங் நடந்திருக்கு, அவ்வளோதான். அவங்க சைன் இது வரைக்கும் பண்ணலை. இப்போ அவருடைய லைனப் பார்த்தீங்கன்னா, இப்போ விடாமுயற்சி போயிட்டுருக்கிற செமல் டென்னிஸில் குட் பை டக்லியும் பண்ணிகிட்ருக்காரு. ஆமாம், ரெண்டையும் ஈக்குவலாக வந்து ஹைதராபாத்தில் பண்ணிகிட்ருக்காங்க ஷூட்டு. அது முடித்தவொடனே அவர் ரெஸ்ட் ஒன்று எடுக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வந்து ஒரு சின்ன சர்ஜரி பண்ணுறாங்க. அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஏப்ரல் மே அந்த மாதிரி டைமில் தான் அடுத்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறார். ஓகே, நவம்பர் டிசம்பர் வரைக்கும் இந்த படங்களுடைய வேலைகளை ஃபுல்லாக டப்பிங் முத கொண்டு முடிச்சு கொடுத்துட்டு தான் பிளான் பண்ணுறாங்க. விடாமுயற்சி கண்டிப்பாக தீபாவளிக்கு ரிலீஸ். குட் பை டக்லி கண்டிப்பாக பொங்கலுக்கு ரிலீஸ். ரெண்டு படத்தையும் முடிச்சு கொடுத்துறாரு. சரி, பேக் டு பேக் இந்த ஃபெஸ்டிவல் வந்து அஜித் ஃபெஸ்டிவல் தான். அஜித் ரசிகர்களுக்கு கன்ஃபார்மாக சொல்லிடலாம். அது முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறார். ரெஸ்ட் எடுத்து அடுத்த லைனப் வந்து சிறுத்தை சிவா, சன் பிக்சர்ஸ்க்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது அவங்களுக்கு. சரி, அதுதான் மெயினாக ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து பிரசாந்த் நீல் பண்ணுறாரா என்னங்கிறது தெரியல. பிரசாந்த் நீல் வந்து ஒரு சிட்டிங் நடந்திருக்கு. ஓகே, ஒரு மீட்டிங் வந்து ஹைதராபாத்தில் மீட் பண்ணியிருக்காரு. பிரசாந்த் நீல மீட் பண்ணியிருக்காரு. இப்போ மீட் பண்ணியிருக்காரு ரீசெண்டாக. அதனால தான் இந்த மேட்டர் ஓடிட்டு இருக்கு. ஓகே, ஓகே, 2வது முறையாக மீட் பண்ணியிருக்காரு. அதனால ஒரு கேஷுவல் மீட்டு தான் அது. ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அங்கே ஹைதராபாத்தில் இருக்கிறதுனால ஒரு ஈவினிங்கில் கேஷுவலாக மீட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸ்டோரி ஏதாவது ஷேர் பண்ணாங்களா சார்? இப்போ ஏதாவது அந்த மாதிரி அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள கான்ஃபிடென்ட் நடந்த விஷயங்கள், அது எதுவும் தெரியல. ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபியூச்சரில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஆனால் இந்த லைனப் வந்து இவருக்கு இந்த லைனப் இருக்குது. இப்போ குட் பை டக்லி, விடாமுயற்சி, சிறுத்தை சிவா இந்த லைனப் இருக்குது. மேபி அதெல்லாம் முடிச்சுட்டு பண்ணுறாரா என்னன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக பிரசாந்த் நீல் கூட ஒரு படம் பண்ணுறாரு. ஓகே, KGF 3 அப்படின்றது ஏன் சார் அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க? ஃபேன்ஸ் ஆசைப்படலாம், இருந்தாலும் அதுக்கு கூப்பிட்டுருக்க வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, KGF 3 பண்ண மாட்டார். ஓகே, ஏன்னா ஆல்ரெடி வேறு ஒரு ஹீரோ நடித்த ஒரு படம். அது என்னென்னா ஏதாவது முன்னப்பின ஆயிடுச்சுன்னா அதோட ரிசம்பிள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது பண்ண மாட்டார். ஃப்ரெஷ்ஷாக ஒரு கதை பண்ணுவாங்க. பிரசாந்த் நீல் வந்து அஜித் கூட பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. சரி, அஜித்தும் பிரசாந்த் நீலோட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறார். ஓகே, அவர் பெரிய டைரக்டர், ஒரு ஸ்டைலிஷாக இருக்காரு அப்படின்னு. அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இல்லை, இமீடியட்டாக இல்லை. ஓகே, எப்படி சார் பார்க்குறீங்க இந்த ரெஸ்பான்ஸை? ரெண்டு பேரும் இணையவே இல்லை, மீட்டிங் தான் நடந்திருக்கு. பட் சோசியல் மீடியாக்களில் ரெண்டு பேரையும் கொண்டாடுறாங்க, நடந்தே ஆகணுன்றாங்க. அஃபிஷியலான சில சினிமா பேஜஸ்லாம் கூட கன்ஃபார்ம் அப்படின்லாம் போடுறாங்க. ஏன் இவ்வளோ தூரம் ஹைப்?
இல்லை 2 பேருமே ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல் இப்போ கரண்ட்டில் இருக்குது டேரக்டர். ஓகே. ஒரு பெரிய ஹிட் கொடுத்த டேரக்டர், ஒரு பேன் இண்டியா டேரக்டர். ஒரு ஒரிஜினலாக சொல்ல போனால் கேஜிஎஃப் தான் ஒரிஜினல் பேன் இண்டியா மூவின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு கலெக்ஷனாக இருக்கட்டும், தமிழ்லையும் சரி எல்லா லாங்குவேஜ்லையும் போச்சு. அப்படி ஒரு டேரக்டர் கூட நம்ம ஹீரோ, நம்ம மானசீகமான ஹீரோ சேர்ந்து பண்ணுறப்ப அது எப்படி இருக்குன்னு ஒரு கற்பனை பண்ணி பார்க்குறாங்க. அது ஒரு பிரம்மாண்டமான படைப்பாக இருக்கும் அப்படின்னு. அப்போ அதை ஆசைப்படுறாங்க ரசிகர்கள். ஓகே. அதுதான் எதிர்பார்ப்புலாம். டிசைன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க டிசைன் பண்ணுறாங்க, பேர் வைக்கிறாங்க, மீட் பண்ணாங்க, கதை சொல்லிட்டாங்க, 2 படம் பண்ணுறாங்க சேர்ந்து பேக் டு பேக்ங்கிறது நிறையா சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி. பட் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அது அவங்க ஆசையை விரைவில் நிறைவேறும். சிறப்பு சார். அதுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொன்னீங்க கொஞ்சம் ஓய்வு எடுக்க போறாரு அப்படின்ட்டு. ஆனா எல்லாரும் அது என்ன சொல்லிட்டாங்கன்னா, சினிமாவிலிருந்தே ஒதுங்கும் அஜித் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் என்ன சார் நடக்குது? ஏன் அந்த திடீர் ஓய்வு? ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீரம் நினைக்கிறேன் ஏதோ ஒரு படத்தில் ஷூட்டிங்கில் ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று. ஓகே. வலிமை நினைக்கிறேன். இந்த பாம் பிளாஸ்ட். வலிமை. அப்போ அந்த காலில் ஒரு காலில் வந்து அவருக்கு அந்த நீ பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அது இன்னொரு கால்லையும் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க போல. அது இவ்வளோ நாள் கேப் தள்ளி போட்டுகிட்டே வந்திருக்காரு. இப்போ கொஞ்சம் பெயின் இருக்குது அப்படிங்கிறார். இப்போ கொஞ்சம் இந்த 2 படத்துலையுமே பெயினோட தான் நடிச்சிட்டு இருக்கிறாரு. அதனால் அதனால் அதை சர்ஜரி பண்ணணும்னு டாக்டர் கம்பல்சரி சொல்லிட்டாங்க போல். அதனால் அந்த சர்ஜரி ஒன்று பண்ணுறாரு. அவ்வளோதான். அவர் சர்ஜரிக்கும் அவருக்கெல்லாம் வந்து அவர் சும்மா முட்டாய் சாப்பிட்ற மாதிரி. இது எத்தனை சர்ஜரி ஆரம்ப காலத்திலேயே ஏகப்பட்ட சர்ஜரி. ஸ்பைனல் கார்டு சர்ஜரி யாருக்கும் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவ்வளோ சின்ன வயசுலேயே ஸ்பைனல் கார்டு சர்ஜரி பண்ணவர். ஸ்பைனல் கார்டில் மேக்ஸிமம் வயசானவங்க தான் கை வைப்பாங்க, சர்ஜரி பண்ணுவாங்க. ஆனால் அந்த வயசுலேயே சர்ஜரியை பார்த்தவர். நிறையா காயங்கள் உடம்புல வாங்கினவர், மனசுலையும் உடம்புலையும். அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவர் ப்ரிப்பேர் ஆகிட்டார், மென்டலி ஒரு ப்ரிப்பேர் ஆகிட்டார். அவர் சர்ஜரி பண்ணிடுவோம் அப்படின்னு. ஓகே. இந்த ஆப்ரேஷன் தான் நடக்க போகுது. ஆமாம், இதுதான் நடக்க போகுது. நிறையா வந்து ஒரு வருஷம் ரெஸ்ட் எடுக்க போகிறாரு, சினிமா விட்டே போக போகிறாரு. அவங்களுடைய ஆசையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அஜித்துக்கு ஆசை இல்லை, இவங்க ஆசை. அஜித் வந்து இன்றைக்கி என்ன தான் இன்றைக்கி வந்து எத்தனை முன்னணி நட்சத்திரங்கள்னு இருந்தாலும் அஜித்துக்குன்னு ஒரு ரசிகர் மன்றம் கிடையாது. ஆனால் ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்குது, சோசியல் மீடியாவில் பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்குது, படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குது, பெரிய பிஸ்னஸ் இருக்குது. அப்படிங்கும்போது அது எல்லாருக்குமே கண்ணை உறுத்துது. என்ன யாரையுமே கண்டுக்கிற மாட்டேங்கிறாரு, ப்ரொமோஷனுக்கு வரதில்ல, மன்றம் கிடையாது, எதையுமே கண்டுக்கல, அசால்ட்டாக இருக்கிறான். ஆனால் அதுக்கு ஒரு பெரிய கூட்டம் திரண்டு நிற்கிது. அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு எரிச்சலை கொடுக்குது. அது அவங்களுடைய ஆசையை சொல்லிட்டு இருக்காங்க. அஜித் இதோட சினிமா விட்டு போகிறாரு, ஓகே, இதுதான் அவர் கடைசி படம், 1 வருஷம் ரெஸ்ட் எடுக்க போகிறாரு, 2 வருஷம் ரெஸ்ட் எடுக்க போகிறாரு அப்படின்னு நிறையா சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, இதுதான் தகவல். ஆனால் அவங்க சைட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஆத்தரைஸ்டாக ஒரு அறிக்கை ஒன்று வரும். ஓகே, சீக்கிரமாகவே வரப்போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் எடுத்துக்கிட்டால் விக்ரம் நேத்து அந்த தங்கலான் ஆடியோ லான்ச்சில் கூட ரொம்ப எமோஷனலாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணார். இது வரைக்கும் எந்த ஸ்டேஜ்லையும் அவர் ஷேர் பண்ணல. என்ன சார் அவருக்கு அதை தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற விஷயங்கள் தான் ஷேர் பண்ணுறாரு. அவருக்கான அந்த ரெஸ்பான்ஸோ இல்லை என்ன மீன் பண்ண வர சமீபத்தில் வேற ஒன்றும் இல்லை. அவர் பெரிய கஷ்டம்லாம் படல, அவர் வாய்ப்பெல்லாம் தெரியலாம் அலையில. சமீபத்தில் ஒரு ஹிட் இல்லை எதுவும் அவருக்கு. அதை மனக்குமுறலாக சொல்கிறார். இந்த குமுறலாம் அவர் வந்து சேதுக்கு முன்னாடி பேசியிருக்க வேண்டிய வார்த்தை இப்போ பேசுகிறார். தொடர்ந்து ஹிட் கொடுத்துட்டாரு, ஒரு நல்ல நடிகர்னு ப்ரூஃப் பண்ணிட்டாரு. இடையில ஒரு சின்ன ஒரு பிரேக் மாதிரி ஆயிடுச்சு. சமீப காலத்தில் அவர் நடித்த படம் வரல. ஓகே, அந்த துருவ நட்சத்திரம் மாதிரியான படங்கள் கூட ரொம்ப நாள் இழுத்துட்டு போகுது. இந்த மாதிரியான சில சிக்கல், பையனை வச்சு ஒரு படம் பண்ணார், அதுவும் பெருசாக போகல. அப்படிங்கும்போது சில மன கஷ்டங்கள் அதை அன்றைக்கி மேடையில் அப்படியே குமுறலாக பேசியிருக்கிறாரு. ஓகே, அதான் அவரோட ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து ஷேர் பண்ணியிருக்காரு. என் கூட இருந்தவங்களே என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தோம் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு பாதிச்சிருக்காரு. ஆமாம், விக்ரம் வந்து ஆரம்பத்தில் வந்து 92, 91 வர்றாரு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா தொடர் தோல்வி. ஒரு மனுஷன் 10 வருஷம்லாம் ஒரு மனுஷன் தோற்று போக மாட்டான். ஹீரோவாக நடிச்சு டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக போகிறாரு. ஹீரோவாக நடிச்சிட்டார். மீரான்னு ஒரு படம், பெரிய படம். பி.எஸ். ஸ்ரீராம் வந்து அதுக்கு முன்னாடியே ஸ்ரீதர் தந்தை விட்டு என்னன்னு ஸ்ரீதர் படம் ஒன்று பண்ணார். இல்லை, அவர் ஆரம்பத்தில் நடித்த எல்லா டேரக்டரும் பெரிய டேரக்டர். ஸ்ரீதர், இந்த பக்கம் பி.சி. ஸ்ரீராம் பெரிய டேரக்டரோட நடிக்கிறார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் கம்பெனி, ஜேடி டைரக்ஷனு, எல்லாமே பெரிய படம். ஆனால் எந்த படமே போகல. அந்த ஒரு 10 வருஷம், 92, 99, 8 வருஷம் விக்ரம் படாத கஷ்டமே கிடையாது. எல்லாம் பெரிய படம், பேசப்பட்ட படம், எந்த படமே போகல. மீரா சாங்லாம் பெரிய ஹிட்டு, ஆடியோ வந்து பெரிய லெவலில் போயிடுச்சு, ஆனால் படம் ஓடல. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப். அதுக்கு பிறகு உல்லாசம்னு ஒரு படம் பண்ணுறாரு, ஏபிசியில் அமிதாப் பச்சனுடைய கம்பெனி, ஜேடி டைரக்ட் பண்ணுறாரு, அஜித்து கூட சேர்ந்து பண்ணுறாரு, பெரிய எதிர்பார்ப்பு, அந்த படம் போகல. இப்படி தொடர் தோல்வி. பட வாய்ப்புகளில் காதல் தேசத்தில் அப்பாஸுக்கு டப்பிங் பேசுகிறாரு, நிறைய மின்சார கனவுல பிரபுதேவாவுக்கு டப்பிங் பேசுகிறாரு, சின்ன ஆட்ஸ் பண்ணுறாரு, சோலா டீன்னு ஒரு டீ விளம்பரம் பண்ணுறாரு. இப்படி போராடிக்கிட்டே இருக்காரு. அப்போ தான் சேது ஒரு பிரேக். அதுக்கு பிறகு தான் அவர் லைஃப் எல்லாருக்குமே தெரிய விஷயம் தான். அப்போ அந்த போராட்டத்தை சொல்கிறார். அந்த ஒரு 8 வருஷம் இருக்கு இல்லையா, அதான் போராட்டம். இப்போ எல்லாம் அவர் போராடுறதுலாம் போராட்டமே இல்லை எனக்கு தெரியும். இப்போ ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டார். காசி மாதிரி நிறையா ட்ரை பண்ணிட்டாரு, ப்ரூவ் பண்ணிட்டாரு, சக்ஸஸை கொடுத்துட்டாரு, நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டார். அப்போ போராடினது தான் ஒரு பெரிய போராட்டமாக நான் நினைக்கிறேன். ஓகே, என்னுடைய இதில் வந்து என்னென்னா அப்போ போராட்டம் தான். என்னன்னே தெரியலையே வாழ்க்கையில்.
என்ன ஆக போகிறோன்னு தெரியாத ஒரு கண்டிஷனில் இருக்கிறப்ப அந்த போராட்டம் தானே பெரிய. ஒரு பக்கம் போராட்டம், ஏமாற்றம், ஹீரோவாக நடிச்சுட்டு இன்னொரு ஹீரோக்கு போயிட்டு அப்படின்னு பேசுறது, அது மாதிரி என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கும் அதுதான் பெரிய போராட்டம். இன்றைக்கி இருக்க போராட்டம்லாம் ஒரு தடுமாற்றம் தான், இது போராட்டம்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு விக்ரம்க்கு இருக்கக்கூடிய சில சிக்கல்லாம் வந்து சின்ன தடுமாற்றம் தான், அதை சரி பண்ணிக்கலாம். ஆனால் அன்னைக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. நாளைக்கு நம்ம ஹீரோ ஆகுமான நம்பிக்கை இல்லாமல் இருந்தார். ஓகே, அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சான்னு தெரியல, அதை வச்சு படம் எடுக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ்க்கு டேரக்டர் நம்பிக்கை இல்லாமல் தானே விட்டுருந்தாங்க. இல்லை இப்போ இந்த தயக்கம் வந்த காரணம் அந்த பிஸ்னஸ் ஆகும். அது அடிப்படையில் பொதுவாகவே சினிமா இப்போ உள்ள நிலைமைக்கு, இன்னைக்கு உள்ள கண்டிஷனுக்கு எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க ஆட்களும் கலங்கி போயிருக்காங்க. ஓடிடி பிஸ்னஸ் இல்லை, சேட்டலைட் பிஸ்னஸ் இல்லை, டிஸ்ட்ரிபியூட்டர் படம் வாங்குறது இல்லை, தேட்டர் ஓனர் பெருசாக வாங்குறது இல்லை, எதை நம்பி படம் எடுப்பீங்க? அப்படிங்கும்போது பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாருக்குமே ஒரு கலக்கம் இருக்குது. ஒரு ஏற்கனவே சினிமா வந்து நிரந்தரம் இல்லாத ஒரு தொழில், சினிமாவில் முதல் போட்டால் வராது அப்படிங்கிற மாதிரி நிறையா ஒரு இருக்குது. அப்போ இவ்வளோ நாளாக வந்து கோடிகளில் சம்பளம் வாங்கி லக்ஸூரியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க நடிகர்கள், சில டெக்னீஷியன்ஸுக்கெலாம் அடுத்து எப்போ படம் எடுப்பாங்க, அடுத்து என்ன நடக்க போகுது, இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்க போகுதுங்கிற ஒரு பயம் இருக்குது. அதுக்கு இவருக்கு தொடர்ந்து ஒரு 4-5 தோல்வியை கொடுத்துட்டார். எல்லாம் சேர்த்து அவருக்கு ஒரு கலக்கத்தை தருது. பையனை கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்காரு. பையனுக்கு நடிக்க இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்த பையனை அம்படியாக எழுத்து வந்து வாரிசை உருவாக்கி விட்டுருக்காரு. அந்த பையனுடைய ஃபியூச்சரு எல்லாம் ஒரு குழப்பம் வரத்தானே செய்யும். இதெல்லாம் தான் அங்கே ஸ்டேஜில் எல்லாம் சேர்த்து தான் அங்கே கொட்டிட்டு இருக்காங்க. ஓகே சார், இந்த பக்கம் கோட் எதனால் இப்படி வச்சு செய்கிறாங்க, என்ன காரணம்? ஏன்னா யுவன் மியூசிக் அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள், செகண்ட் சிங்கிள், தேர்ட் சிங்கிள் வரைக்கும் வந்திருக்கு. அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்ற மனநிலையில் இருக்காங்களா, இல்லை என்ன காரணம் இவ்வளோ மீம்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டேங்கிற மனநிலை கிடையாது. அந்த பாட்டு யாரையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணலை. ஸ்பார்க்கு வச்சிருக்கு போல கேட்டவங்க எல்லாருக்கும் ஷாக்கு தான் ஆச்சு. ஓகே, அதனால் வந்து என்னென்னா யுவனுக்கு என்ன ஆச்சுன்றதான் இப்போ நமக்கு பெரிய கேள்வியாக இருக்குது. யுவன் மாதிரி 19-18 வயசுலேயே பெரிய பெரிய ஹிட் சாங் கொடுத்த யுவன் இன்னைக்கு வரைக்கும் 25 வருஷமாக அந்த சாங்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ரீரெக்கார்டிங்கில் யுவன் அடிக்க முடியாது. என்ன ஆச்சு யுவனுக்குன்னு தெரியல. ஃபஸ்ட்டு ஒரு ட்ராக் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதுவும் பெருசாக இல்லை. பாட்டில் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு அதுவும் பெருசாக இல்லை. ரெண்டாவது பவதாரணிக்கு டெபியூட் பண்ணுற மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க, அதுவும் பெருசாக இல்லை. சரி, மூணாவது பாட்டு தான் ஏதாவது ஒரு பெப் சாங்கு, கிளப் சாங்கு, அஜித் விஜய் வந்து பயங்கரமாக ஆடி இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கு ஏகப்பட்ட பில்டப் வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த பாட்டுக்கு அதுக்கு ஒரு ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சாங் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. சாங் பார்க்குறப்ப அது புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. அது ஒரு நான் சிங்காக இருக்க மாதிரி இருக்காது. அதாவது என்னென்னா பாட்டு மட்டும் கிடையாது, அந்த பாட்டை பிக்சரைஸ் பண்ணது ரொம்ப தப்பாக இருக்குது. விஜயோடைய அந்த டிஐஜியோடைய பண்ணாமல் இருந்தால் கூட ஏன் நல்லா இருப்பார் போல. ஒரு கன்னட ஆர்டிஸ்ட்டை போட்டு மேட்ச் பண்ணுறாங்க. அப்புறம் 2-3 சரவணாஸ் ஒரு அண்ணாச்சி ஃபோட்டோவை போட்டு மேட்ச் பண்ண எல்லாம் மேட்ச் கரெக்டாக இருக்குது. மேட்ச் ஃபவுண்ட் கரெக்டாக ஆகுது. ஏன் டிஐஜி பண்ணாமல் இருந்தாலும் நல்லா தான் இருக்கார் விஜய். அதை விட்டு டிஐஜி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் போய் அது ஒரு கம்பெனியில் கார் சீட்டு வாங்கி ஒரு டீம் முன்னாடி போய் 2வது போய் ஏகப்பட்ட கோடிகளை செலவழித்து டிஐஜிக்குன்னு சொல்லி பண்ணி இருக்கிற விஜயும் இதாக காமிச்சு இதெல்லாம் தப்பாக இருக்குது. பாட்டு பெருசாக ஒட்டலை மக்களுக்கு. அதில் விஜய் ரசிகர்களுக்கே பெரிய ஒரு அதிருப்தி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா விஜய் இதுதான் அடுத்த படம் தான் கடைசி படம்ன்றாரு. இருக்கிற விஜய் படங்களே பெரிய பட்ஜெட் படம் இந்த படம். அப்படிங்கும்போது அமெரிக்காவில் போய் ஷூட் பண்ணியிருக்கான்றாங்க, ஸ்ரீலங்காவில் போய் ஷூட் பண்ணியிருக்கேன்றாங்க, ரஷ்யாவில் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஷூட் பண்ணி வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க. ஓகே, அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்குது அவங்களுக்கு. அது பெருசாக ஒன்றும் அந்த பாட்டு இல்லை. மேபி இது காட்டிங்க பொறுத்த வரைக்கும் இவனை நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அது அவருடைய வேலையை சரியாக பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே, சாங் பெருசாக இல்லை. ஆனால் சாங் பெருசாக இல்லைன்னா படத்துக்கு ஹைப் போயிருமே. ஒரு பாட்டு தான் தேட்டருக்கு ஆடியன்ஸ் இழுத்து வரும். இப்போ ராயன் பார்த்தீங்கன்னா ரோமான் தான் கூட்டு வந்தார் எல்லாரையும். உள்ளே வந்து பார்த்தா ஒன்றும் கிடையாதுங்கிறது அது வேறு விஷயம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஓடிச்சு, செகண்ட் ஹாஃபில் எங்கெங்கேயோ போகுது கதை. அந்த பாட்டையுமே உள்ளே வந்து கொத்தி வச்சுருந்தாங்க உள்ளே போட்டு. ஓகே, அப்படிங்கும்போது பாட்டு தானே இழுத்துட்டு வருது, அந்த பாட்டு இல்லையே. அப்படிங்கும்போது இந்த ஒரு 3 நாள் ஃபுல் பண்ணுறது அந்த பாட்டு தான். பாட்டு ட்ரெய்லர் தான் படத்தை 3 நாள் ஃபுல் பண்ணுறது. ஆனால் 3 நாள் தான் படமும் ஓடுது இப்போ. அப்படிங்கும்போது ஓப்பனிங்கே தடுமாற்றமாக இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சில முதல்ல ஒன்று விட்டாங்க, 2வது ஒன்று விட்டாங்க, அதுலேயுமே ரெஸ்பான்ஸ் இல்லை. 3வது மாற்றிருப்பாங்களான்னு தெரியல. நான் என்ன நினைக்கிறேன்னா என்னோடய பர்சனலாக ரொம்ப மெனக்கட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இவனை நீங்கள் கேஷுவலாக விட்டு ஒரு பாட்டு போடுங்கன்னா அசால்ட்டாக போட்டு போறியாது. இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது இவனுக்கு. சரி, இவன் மியூசிக்கே போடலாம் சில கமெண்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது தான் என்னடா இவன் மியூசிக் போடலனா கூட வெங்கட் பிரபு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, தயாரிப்பாளர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, விஜய் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருக்கலாமே. இப்போ எல்லாருக்கும் தான் அதில் பொறுப்பு இருக்குது. நீங்கள் இவன் மட்டும் எப்படி சொல்ல முடியும்? எல்லாருக்குமே அந்த பொறுப்பு. இந்த டியூனை வெங்கட் பிரபு தானே செலக்ட் பண்ணியிருக்காரு. டேரக்டராக வெங்கட் பிரபு தானே டியூனை போட்டு காமிச்சிருப்பாரு. வெங்கட் பிரபு தான் டியூன் செலக்ட் பண்ணியிருப்பாரு. கங்கேமரன் தான் லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. எல்லாரும் உட்காந்து கேட்டு கை தட்டிட்டு தான் அந்த பாட்டை பண்ணிக்கலாம். கங்கேமரன் எழுதியிருக்காருன்னு போட்டிருக்காங்க. சரி, கங்கேமரன் எழுதியிருக்காரா இல்லாட்டி ஆளுக்கு ஒரு வார்த்தையை போட்டாங்களா
அப்படின்னு தெரியல. எழுத்து அந்த அவரோட கங்கை செயல் மாதிரி இல்லை. இது ஆளாளுக்கு ஒரு 2 வார்த்தையை போட்டு ஒரு பாட்டை ஃபுல் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஓகே. அதனால் வந்து பெருசாக எதிர்பார்க்கல. ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஏமாற்றம் தான். இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் படத்துக்கு ஏதாவது பின்னாடி ஏற்படுத்த வாய்ப்புகள் கண்டிப்பாக. ஓகே. 3 பாட்டுமே 3 சிங்கிளுமே பெருசாக ஒன்றும் இல்லையே. அப்படிங்கும்போது நீங்கள் ரசிகர்கள் போயிடுவான் எப்படியா இருந்தாலும். ஃபஸ்ட் ஷோ பார்க்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் என்ன காமிச்சிங்கனாலும் வெறும் ஃபோட்டோ காமிச்சா கூட படம் பார்க்குற ரசிகர்கள் இருக்காங்க, போயிடுவாங்க. இந்த காமன் ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களுக்கு பெருசாக படம் வரட்டுன்னு பார்ப்போம், ஓப்பனிங் பார்க்குற அந்த இது வராது. லியோவுக்கு இருந்த அந்த பெப்பு இதில் இருக்காது. ஒரு காமனாக ஒரு ஆடியன்ஸ் படம் பார்க்கலாம் நினைக்கிறாங்க, விஜய் படமா சரி பார்க்கலாம், போயிட்டு வந்து பார்த்துட்டு சொல்லணும் எப்படி இருக்குன்னு கேட்டு போவோம், ஓகே அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துடுவாங்க. அது படத்துக்கு ஒரு பெரிய செட்பேக் தான். இந்த விஜய் ஃபேன்ஸியே நிறைய பேர் எழுதுற கமெண்ட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்குறீங்களா சார்? அதெல்லாம் பார்க்கும்போது சோஷியல் மீடியா திறந்து அது மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு. ஆமாம், என்னென்னமோ பாட்டெலாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. அது வந்து விஜயும் பார்த்துருப்பாரு, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாமல் இல்லை, விஜயும் பார்த்துருப்பாரு. அதை கொஞ்சம் மெனக்கிட்டுலாம், ஏன் இப்படி பண்ணாருன்னு தெரியல. யுவன் என்ன ஆச்சு அப்படின்றதான் எல்லாருடைய கேள்வியாக இருக்குது. யுவன் அந்த பழைய யுவன் எங்கே? காதல் கொண்டேனா இருக்கட்டும், 7Gயாக இருக்கட்டும், புதுப்பேட்டையாக இருக்கட்டும், மங்காத்தா வரைக்கும் இருந்த அந்த யுவன் எங்கே போனாருன்றதான். கோவாலெல்லாம் பின்னி எடுத்துருப்பாரு. அந்த யுவன் எங்கே போனார் அப்படிங்கிறது தான் கேள்வி. அதான் சிலர் எழுதுறதுலாம் வந்து வேணாம், நம்மளுக்கு இந்த பக்கம் நம்மளுக்கு செட் ஆகாது, நம்ம அந்த பக்கம் போயிடலாம், ஏகே ஸ்டைல் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்லாம் பேராகிராஃப். இல்லை, அது என்னன்னா யுவன் விஜய் காம்பினேஷனில் பெருசாக 2மே ஒரு முதல்ல கீதைன்னு ஒரு படம் பண்ணார். அந்த படம் பெரிய தோல்வி படம். அது என்னமோ ஒரு சென்டிமெண்ட்டாகவே அவங்களுக்கு சிங்க் ஆகலையா என்னன்னு தெரியல. இனிமேட்டு தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். சார் அந்த மாநாடு விஷயங்கள் என்ன சார் ஆச்சு, எந்த நிலையில் இருக்குது? அது செப்டம்பரில் பண்ணுறாங்க கண்டிப்பாக. படம் ரிலீஸுக்கு அப்புறமா? ஆமாம், படம் ரிலீஸுக்கு பிறகு செப்டம்பரில் பண்ணுறாங்க. ஓகே. அதாவது ஏற்கனவே பேசியிருந்தோமே, 15ஆம் தேதிக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க, ஒரு டேட்டு அண்ணா இதனால அப்படின்னு பேசியிருந்தோம். இப்போ அந்த டேட்டு முன்ன பின்ன தள்ளி போகும். செப்டம்பரில் மாநாடு நடத்துகிறாங்க. இடம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒன்று சேலத்தில், திருச்சி, மதுரை 3 இடத்துல பார்க்குறாங்க. சரி. அதில் சில சிக்கல்கள் போயிட்டுருக்கு போல். அதனால் அது கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்குது. ஆனால் செப்டம்பர் நடத்தும். மதுரை, திருச்சி, இப்போ சேலம், எதனால சார் இதில்? இல்லை, இடம் ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறப்ப வந்து அவங்களுக்கு யோசிப்பாங்கல்ல, நம்மளுக்கு அதனால் ஏதோ பிரச்சனை வருமா அப்படின்னு. இப்போ நீங்கள் ஒரு மாநாடு நடத்த போகிறீங்க, 10 லட்சம் பேரை கூப்பிட போகிறீங்க அப்படின்னா, புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க, இவங்க கரெக்டாக பெர்மிஷன் வாங்கியிருக்காங்களா, கரெக்டாக பண்ணுவாங்களா, இல்லை அதில் எதுவும் பிரச்சனை வந்துடுமா, இடம் கொடுக்குறதா நமக்கு எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு யோசிப்பாங்கள்ல. ஆல்ரெடி எக்ஸ்டாப்ளிஷ்டான ஒரு கட்சியாக இருந்தால் இடம் உடனே கொடுத்துருவாங்க. ஓகே. ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யோசிப்பாங்களே. இப்போ ஒரு 1000 ஏக்கர் 500 ஏக்கர் ஒருத்தர் இந்த இடத்துல மாநாடு நடத்துக்கு கொடுக்குற ஒரு இடம் கொடுத்து அவர் பிரச்சனை மாட்டிடக்கூடாதுல்ல. அவங்க யோசிப்பாங்கல்ல, இங்கே கூட்டத்தை கூட்டி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு, இல்லை அவங்க எதுவும் பெர்மிஷன் வாங்காமல் போயிட்டாங்க, இல்லை வேறு ஏதாவது கூட்டத்தில் உணர்ச்சி மீதில் ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா யார் பொறுப்பு? இடம் கொடுத்தவங்களும் சேர்ந்து தானே அதில் மாட்டுவாங்க. ஓகே. அப்படிங்கும் போது யோசிக்கிறாங்க, பொலிட்டிக்கல் ப்ரெஷர் எதுவும் வருமா இவர் கொடுத்ததுனால அப்படின்னு பல எதுவும் யோசிக்கிறாங்க. அதனால் இடம் சரியாக அமைய மாட்டேங்குது. உண்மை அதுதான், சரியாக இடம் அமைய மாட்டேங்குது. இவங்க சூஸ் பண்ணுறாங்க, பட் அந்த இடம் சரியாக அவங்களுக்கு கிடைக்கும். இவங்களுக்கு கேட்குற இடம் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர் வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு பிளானில் இருக்காங்களா என்ன? அந்த அவங்களுடைய டார்கெட் 10 லட்சம். 10 லட்சம் 10 லட்சம் 10 லட்சம்ங்கிறதெல்லாம் சான்ஸே கிடையாது. ஓகே. 10 லட்சம்ங்கிறதா எவ்வளோ பெரிய கூட்டம். ஒரு கிராமம், ஒரு ஊர், ஒரு நகரம் மாதிரி வச்சுங்களேன், அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்ட முடியுமாங்கிறது தெரியல. ஓகே. ஏன்னா தன்னிச்சையாக ரசிகர்கள் வருவாங்க, பட் 10 லட்சம்ங்கிற டார்கெட்டு ஃபுல் பண்ண முடியுமாங்கிறது சந்தேகம் தான். அவ்வளோக்கு 10 லட்சத்தை நீங்கள் கூட்டுனீங்கன்னா 10 லட்சத்துக்கு வரக்கூடிய ஆட்களுக்கு உண்டான ஃபெசிலிட்டி பண்ணணும். அதெல்லாம் பெரிய விஷயம். அது பெரிய பார்க்கிங் ஃபெசிலிட்டி தனியாக பண்ணணும், ஃபுட் ஃபெசிலிட்டி பண்ணணும், ஸ்டேஜ், அவங்கள உட்கார வைக்கிறவங்கள சேர்ஸு, பாதுகாப்பு, ஃபயர் சர்வீஸு, போலீஸு, டிராஃபிக்கை கிளியர் பண்ணணும், அன்றைக்கி அந்த ரோடை பிளாக் பண்ணணும், ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. இதெல்லாம் பிளானான ஆள் மட்டும்தான் அந்த மாதிரியான பெரிய மாநாடு நடத்தலாம். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு கட்சியை ஒரு நல்ல ஒரு ஹோட்டலில் இல்லாட்டி நேரு ஸ்டேடியம் மாதிரி ஒரு இடத்துல நடத்திட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. கரெக்ட். ஏன்னா இவங்களை ஒழுங்குபடுத்த முடியாது. அதாவது எப்படின்னா எல்லாமே யங்ஸ்டர்ஸு, இவங்களுக்கு யாரும் அரசியல் புரிதல்லாம் கிடையாது. அவங்க தளபதியை பார்க்குற அந்த இதில் தான் இருப்பாங்க. அப்படிங்கும் போது அந்த இடத்துல அவங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏதாவது ஆச்சுன்னா நாளைக்கு முதல் மாநாட்டிலே பார்த்தீங்களா அப்படிங்கிற கெட்ட பேர் வரும். எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக எனக்கு தெரிஞ்சு என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு நேரு ஸ்டேடியம் மாதிரி ஒரு இடத்துல ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு அடுத்தடுத்து முதல்ல அவங்கள அரசியல் படுத்தணும். இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ ரசிகராக தான் வர்றாங்க, ஒரு ரசிகர்களை திரட்டி தான் மாநாடு நடத்துகிறாங்க. அவங்க அரசியல்வாதி கிடையாது யாருமே. அப்படிங்கும் போது அதில் ரொம்ப கவனம் எடுத்து செய்ய வேண்டிய விஷயம். வேண்டாதவர்கள் அதை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருப்பாங்க, ஏதாவது நடக்குமா அப்படின்னு. அதெல்லாம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த படத்தோட சாங் ரியாக்ஷன்ஸ், மாநாடு, அரசியலோட பயணம், இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது வினோத்துக்கு தான் இது ப்ரெஷரை ஏற்படுத்துமோ? கண்டிப்பாக இருக்குமே, கூடுதல் ரெஸ்பான்சிபிள். இந்த படம் பெருசாக இல்லை அப்படிங்கும் போது
எல்லாமே டைரக்ஷன் அந்த பக்கம் தான் திரும்பும். விஜய் ஃபேன்ஸ்ல அந்த பக்கம் நீயா கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடியா எங்க சாமி இருக்க வாங்கலாம் போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. யசுவந்தை பத்தி தெரியும், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைலண்டா ஒரு நல்ல ஒரு லைனப் பிடிச்சி பண்ணிடுவாரு. அது கூடுதல் சுமை வந்திருக்கு. இப்போ கூடுதல் சுமை வந்து யசுவந்த்துக்கு வந்திருக்கு, அது பண்ணிடுவார். ஓகே, ஏன்னா படத்தையுமே 69 ரொம்ப பெருசாக எதிர்பார்க்குறாங்க. நம்ம ஆல்ரெடி இதையும் பேசியிருக்கோம் சார், முதல்வன் பாணியில் இருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் விஜய். ஆமாம், அந்த மாதிரி படமாக தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி படம் தான். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கடைசி படம் அப்படிங்கிறதுனால ஹிட் கொடுத்து ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாரு. அரசியல்வாதியாக அந்த படத்தில் நடிக்கிறார் இல்லையா? அரசியல்வாதியான இருக்காரு இப்போ. அதை சொல்கிறேன், அரசியல்வாதி நடிக்கிறார். அப்படி ஓகே. அப்படிங்கும் போது அவர் என்ன பேசினாலும் அரசியல் தான். சரி, ஒரு வில்லனை பார்த்து அந்த படத்தில் ஒரு வில்லன் சீன் இருக்குன்னு வச்சுங்க. வில்லனை பார்த்து ஏதோ என்ன பேசினாலுமே அதை வந்து யாரையோ குறிக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே டீ கோடிங் தான் ஃபுல்லாகவே. படம் ஃபுல்லாகவே டீ கோடிங். ஆமாம், அப்படிங்கும் போது அது வந்து அரசியல் படமாக ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். சரி, அவங்களும் அந்த மாதிரி லைனப் தான் பண்ணுறாங்க. இல்லை, அதனால இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆலியா சார்? இவர் அரசியல் அப்படின்ற பேச்சில் வரும்பொழுது தான் இந்த 3 சிங்கிளுமே அக்செப்ட் பண்ணிக்கல. இதெல்லாம் அது ஒரு காரணம் கிடையாது. படம் பார்த்துட்டு தான் அரசியல் இவ்வளோ இருந்திருக்கா என்னன்னு தெரியும். இது கேட்டோடனே நமக்கு பெருசாக இம்ப்ரெஸ் ஆகலையே. அதுதான் இது அந்த ஃபார்முலா தப்புன்றேன். ஃபுல்லா கிட்டத்தட்ட வந்திருந்தா இது ஃபுல்லா வந்திருக்கணும். இல்ல ரெண்டுலயும் கால் வச்சனால தான். இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த வேட்டைக்காரன் மாதிரி ஏதாவது ஒரு சாங் ஓப்பனிங் சாங் இதில் போட்டிருந்தாங்கன்னா பின்னாடி கட்சிக்கு அந்த பாட்டு பயன்படுத்திருக்கும். போக்கிரிலாம் எவ்வளவு பாட்டுகள் எழுதியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டு ஆடுங்கடா வெட்டு கத்தின்னு ஏதாவது ஒன்று போட்டிருந்தோன்னு வச்சுங்க, அந்த பாட்டு கட்சிக்கும் பயன்படும், இந்த மக்கள் கொண்டாடி தீர்த்திருப்பாங்க. ஓகே, அதை விட்டுட்டு ஸ்டைலிஷா பண்றேன் அப்படின்னு அந்த செட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடிலாம் அருவி விழுகுது. எத்தனை படத்துல சின்ன பிள்ளையா இருந்து படத்துல செட்டு போட்டா பின்னாடி அருவி தான் விழுகுது. அருவி விழுகிற மாதிரி ஒரு செட்டு, ஒரு அந்த டான்ஸு, காஸ்டியூமு, மேக்கப்பு, அந்த டிஏஜிங் எல்லாமே போட்டு மொத்தத்துக்கு குழப்பி வச்சிருக்காங்க. ரொம்ப மெனக்கட்டு பண்ணதுனால அப்படி ஆயிடுச்சோ என்னன்னு தெரியல. அது வந்து யாருக்குமே பெருசா ஒத்து வராமல் இருக்காது. புரியுது. இப்போ கங்கையமரன் பற்றி பேசியாச்சு, இளையராஜா அவர்கள் பற்றி பேசணும். சமீபத்தில் ரொம்ப அமைதியாக இருந்தது. மஞ்சுமல் பாய்ஸ் 60 லட்சம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயம். சார் வெற்றி பெற்றுட்டாரா இல்லை அவங்க ஏமாந்துட்டாங்களா? என்ன கணக்கில் வருது? இந்த வெற்றி பெற்றுட்டாங்களா ஏமாந்துட்டாங்களாங்கிறது ரெண்டுமே கிடையாது. ஓகே, இவர் எக்கோ நிறுவனத்துக்கு வாங்கப்பட்ட பாட்டு. ஓகே, எக்கோ சுப்பிரமணியமும் இவரும் பார்ட்னரு, நண்பர்களும் கூட. அப்போ அந்த படம் ராஜ்கமல் ஃபிலிம்ஸு. இவங்க 2 பேர்த்தையும் வாங்காமல் போய் அந்த கேஸ் கோர்ட்டில் இருக்குது. இப்போ பலருக்கும் தெரியும், கோர்ட்டில் இருக்குது. இவங்ககிட்ட ராஜ்கமலில் மட்டும் பெர்மிஷன் வாங்கி இந்த பாட்டை பயன்படுத்திட்டு போயிட்டாங்க. சரி, அப்போ இவர் இப்போ சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, அறிவுசார் உரிமை, அது மாதிரி இன்டெலிஜுவல் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அதை பயன்படுத்தி தான் இப்போ காப்பிரைட்ஸில் பணம் வாங்கிட்டு இருக்காரு. அப்போ என்னுடைய கேட்காம நீங்கள் பாட்டை பயன்படுத்திருக்கீங்க, எனக்கு கொடுக்குன்னு லீகலாக நோட்டீஸ் அமைச்சிருக்காரு. இப்போ பேசி ஒரு அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து யார் ஏமாந்தா யார் கொடுத்தாங்கிறதெல்லாம் விஷயம் கிடையாது. ஏமாந்தது எனக்கு தெரிஞ்சு அந்த டீமாக தான் இருக்கும். மஞ்சுமல் பாய் டீம்ஸ் தான். ஏற்கனவே நேரடியாகவே முதல்ல இங்கே வந்திருந்தா இந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா அந்த பிரச்சனை சமீப காலமாக போயிட்டு இருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு. தெரிஞ்சுமே நீங்கள் வந்து யார்கிட்ட வாங்குறதுன்னு தெரியாமல் போய் அங்கே வாங்கி இப்போ அது ஒரு பிரச்சனையாகி அதை காம்ப்ரமைஸாக பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ எக்கோலையும் பணம் போய் இப்போ இளையராஜா அவர்கள் டீம் 60 லட்சம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவர் 2 இடத்துல. ஆமாம், முதல்ல அங்கே ராஜ்கமலில் பேசிட்டு தான் அவன் பண்ணிட்டு தான் அது பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் இங்கே தான் என்கிட்ட தான் உரிமை இருக்குது, என்கிட்ட தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு இவர் கிளைம் பண்ணுறாரு. ஏன்னா இதை விட்டுட்டோம்னா மற்ற எல்லாருமே அதே மாதிரி போக ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே, தொடர்ந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாரு இளையராஜா அவர்கள். ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்காரு, நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதான் இப்போ இந்த டீம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு டீம். இல்லை, அவருக்கு ஒரு சின்ன கோபம் இருக்குது. நீங்கள் முதல்ல என்கிட்ட வந்து ஒரு மாலையை போட்டு ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா விட்டுருப்பாரு. சாமி நீங்கள் உங்களை வச்சு தான் படம் போட்டுச்சு சாமி, நீங்கள் பார்த்து செய்யணும்னா விட்டுருப்பாரு. அவருக்கு ஒரு சின்ன நீங்கள் ஒரு இது என்ன என்னை விட்டுட்டு அங்கே போகிற அப்படின்னா நீ அங்கேயும் போ அப்படிம்பாரு. அதனால வந்து அவருக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம். ரெண்டாவது, இதை விட்டுட்டோம்னா எல்லாரும் இதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சா அடுத்தடுத்த ஆட்களும் இதே மாதிரி விஷயத்துக்கு நேரடியாக அந்த தயாரிப்பாளர்கிட்ட போகிறாங்க, வேற இக்கோவில் போகிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயம் போச்சுன்னா அது எல்லாத்துக்கும் பாதிப்பு வரும் இல்லையா? அதில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காரு. இல்லை, இது யங்ஸ்டர்ஸ்னால இவ்வளோ தூரம் ஸ்ட்ரிக்டாக இருக்காரு சார். நீங்கள் ஆப்ஷனில் பேசின மாதிரி தான் பெரிய பெரிய இயக்குநர்கள் ஜாமானெல்லாம் கூட இவர்கிட்ட விளங்கினதுக்கு காரணம் இதானோ? ஒரு பெரிய அந்த யாருக்குமே தெரியாது இந்த விஷயம். ஒரு பெரிய இயக்குனர், ஓகே, அவங்க அண்ணன் தயாரிப்பாளர், இன்னைக்கு வரைக்கும் அவங்க சேர்ந்து படம் பண்ணல. இளையராஜா வரும். முக்கியமான காரணமே காப்பிரைட் விஷயம். ஒரு கம்பெனிக்கு விற்க சொல்கிறாங்க, அந்த கம்பெனியில் ரேட் கட்டுப்படி ஆகலை, அவங்க இன்னொரு கம்பெனிக்கு தயாரிப்பாளர் விற்கிறாங்க. அதுக்குள்ளே ஒரு சின்ன கான்ட்ரவர்சி ஆகுது 2 பேருக்குள்ளே. அதுலேருந்து பிரிஞ்சவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க படம் பண்ணல. இதில் நிறைய சிக்கல் இருக்குல்ல. நான் ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் நடந்திருக்கல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆரம்பத்துலேருந்து இதில் கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்காரு, இதில் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு. மஞ்சுமல் பாய்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இளையராஜாவை பார்த்து ஒரு மாலையை போட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்கி
சாமி உங்களால் தான் படம் ஓடிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா விட்டுருப்பாரு. ம். இவங்க வந்து நேரடியாக அங்கே போனதுனால அவருக்கு கொஞ்சம் கோபமாயிருச்சு. ஏன்டா இதை விட்டுட்டோம்னா எல்லாரும் அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு விட்டார். ரெடியாக அடிச்சு வச்சிருப்பாங்க போல பல்கா. சரி. பேரை மட்டும் மாற்றி ஒரு ஒரு அனுப்பிச்சு விட்டு அப்படின்ட்டு அது மாதிரி கூலிக்கும் தொடர போதோ? கூலிக்கும் அவர் கேட்டிருக்காரு, ஆல்ரெடி அமைச்சிருக்காரு, அனுப்பியிருக்காரு. ஆல்ரெடி அமைச்சிருக்காரு. சன் பிக்சர்ஸு அவங்களுக்குள்ள ஏதாவது டீலிங் இருக்கும், சரி, பேசி அதை முடிச்சிருவாங்க. அது சிறப்பு. ஃபைனலா தனுஷ் மேல போடப்பட்ட ரெட் கார்டு நீக்கப்பட்டதா? கார்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எங்களை அணுகி இல்லை, அது பேசிட்டு இருக்காங்க. தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் சங்கமும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இப்போ 2-3 சிட்டிங் கூட பேசி முடிச்சுட்டாங்க. அநேகமாக காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. இந்த நேரத்தில் ஸ்ட்ரைக் வேணான்னு 2 தரப்புமே நினைக்கிறாங்க. இப்போ ஸ்ட்ரைக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அண்டர் ப்ரொடக்ஷன் படம் போயிட்டு இருக்கு, படம் ஆரம்பிக்கலாம்னு நினச்சிருப்பாங்க. இது ஏற்கனவே ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த ஸ்ட்ரைக் இல்லாமல் இந்த பிரச்சனையை பேசுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருக்கிறதாக ஒரு தகவல் வருது. அது அநேகமாக 1-2 நாளில் அதை பற்றின அறிவிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ரொம்ப நன்றி சார். நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் அவனை சந்திக்கும் முறை உங்களுக்கு எடுப்பேன். நன்றி.